வெல்கம் டு அன்புக்குட்டி கிச்சன். இன்றைக்கி தக்காளி சட்னி செய்வது எப்படி என்று பார்ப்போம். சட்னி வதக்க தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 ஸ்பூன், கடலுளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வத்தல் 6, வல்லாரி 2, உப்பு தேவையான அளவு, பூண்டு பற்கள் 2, தக்காளி 4, புளி சிறிதளவு. சட்னி தாளிக்க தேவையான பொருட்கள்: எண்ணெய் 5 ஸ்பூன், கடலுளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வத்தல் 1, கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காய பவுடர் ஒரு பிஞ்ச் அளவு. செய்முறை: சட்னி வதக்குவது: ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடலுளுந்தம் பருப்பு போடவும். கடுகு வெடித்தவுடன் வத்தல் சேர்க்கவும். அதனுடன் வல்லாரி சேர்த்து வதக்கும் போதே உப்பு சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும். பூண்டு சேர்த்து வதக்கும் போதே தக்காளி சேர்த்து வதக்கவும். தக்காளி வதங்கும் போதே புளி சேர்த்து நல்லா வதக்கவும். நல்லா வதங்கிய பிறகு அதனை ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைத்து கொள்ளவும். செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடலுளுந்தம் பருப்பு போடவும். கடுகு வெடித்தவுடன் வத்தல் கருவேப்பிலை சேர்க்கவும். ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காய பவுடர் சேர்க்கவும். அதனுடன் அரைத்த விழுதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிந்து வரும் ஸ்டேஜில் சட்னி இறக்கவும். இட்லி தோசைக்கு நல்ல சுவையாக இருக்கும். செய்து பார்த்து கமெண்ட் சொல்லுவோம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.